எப்பயும் போல செய்கிற மட்டன் குழம்புக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருங்க. இப்படி வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு கலக்கலான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாங்களா? இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு பிறகு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்குள்ள சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்த 8 காஞ்ச மிளகாவும் 5 பாதாம், ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை மட்டனில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வதங்குற மட்டனில் இந்த தயிர் மிக்சரை சேர்த்துக்கோங்க. இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு சூப்பரான மணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.